Hi friends, இன்னைக்கு வந்து நான் சோயா சங்க்ஸ் கட்லெட் பண்ணலான்னு இருக்கிறேன். என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ இது என்னோட யூடியூப் சேனலில். நீங்கள் எல்லாம் என்னை சப்போர்ட் பண்ணணும். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். இந்த வந்து சோயா சங்க்ஸு இது வந்து 20 மினிட்ஸ் சுடுதண்ணியில் போட்டு அப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டு பல்ஸ் மோடில் இதை நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறது. இது வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கு, இது வந்து கடல மாவு, சாப் பண்ணியிருக்கிற ஆனியன்னு, சில்லி ஃப்ளேக்ஸ், கார்ன்ஃப்ளோர், பிரெட் கிரம்ஸ், இது வந்துட்டு பெப்பர் பவுடர், கரம் மசாலா, சால்ட், சில்லி பவுடர், இது வந்துட்டு சீரக பவுடர், இது வந்து டர்மரிக் பவுடர். இப்போ வந்து இந்த சோயா சங்க்ஸ்க்கு வந்து இந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ கொஞ்சம் ஆனியன் போட்டுக்கிறேன். ஆனியன், தென் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கடல மாவு 2 ஸ்பூன்னு, தென் கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூனு, 1.5 ஸ்பூனு, கொஞ்சம் பிரெட் கிரம்ஸ் போடுறேன். நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும்ன்றதுக்காக பிரெட் கிரம்ஸ் கொஞ்சம் போடுறேன். தென் கொஞ்சம் ஆஃப் ஸ்பூன் சீரக பவுடர் போடுறேன். தென் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன். போதும். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். தென் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி சால்ட் போட்டுக்கிறேன். இவ்வளோத்துக்கும் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு. அவ்வளோதான். அப்புறமா கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டுக்கிறேன். தென் லாஸ்ட்டில் கொஞ்சம் கரம் மசாலா போட்டுன்னு சீஸ் கொஞ்சம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால சீஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை இப்படி ரவுண்ட் பண்ணிக்கலாம். பண்ணின்னு ஜஸ்ட் இங்கே வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணி ஒரு சக்கரை இப்படி ஓட்டணும். அவ்வளோதான். இப்போ ஒரு பவுலில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். தென் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டுக்கிறேன். ஏன்னா இந்த கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் டேஸ்ட் இல்லாமல் இருக்கும். இது போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியிருக்கிற கார்ன்ஃப்ளவரில் இதை ஒரு வாட்டி பெரட்டி அப்புறமா பிரெட் கிரம்ஸில் ஒரு வாட்டி நல்லா டிப் பண்ணி நல்லா ஆயிலில் ஹீட்டாக இருக்கிற ஆயிலில் போட வேண்டியது. இதோ உங்களோட கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே. இப்போ வேறு சம்மர், அது இல்லாமல் சோயாபீனில் தான் பண்ணியிருக்கிறது, சோயா சங்க்ஸில். அதனால பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், தென் க்ரன்ச்சியாக இருக்கும். அவங்க ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க. என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நான் என்னோட சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தென் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.